ஓகேப்பா. ஸோ இப்ப என்ன பார்க்கலாம்னா, எக்ஸாம்பிள் 7.8 பார்க்கலாம். 7.8ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "எ பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ரிலேட்டட் டூ த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவைலபிள் பை த ஈக்வேஷன்." அதாவது பிரைஸும், நம்பர் ஆஃப் யூனிட்ஸும். இப்ப பிரைஸ்னா இப்ப எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். ஒரு பென்சில் வந்து ₹5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 2 பென்சில் வாங்கணும். ஸோ பிரைஸ்ன்றது எவ்வளோ ரூபீஸு, யூனிட்ன்றது எத்தன பென்சில் அப்படின்றது. 2யும் மல்டிப்ளை பண்ணா 10. புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா. வேர் P இஸ் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பெர் யூனிட். இப்ப என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Pன்றது பிரைஸ்ன்னு சொல்றாங்க. Xன்றது யூனிட்ன்னு சொல்றாங்க. X is the number of unit. Find the rate at which the price is changing with respect to time. என்ன கேட்டிருக்காங்கன்னா, price is changing with respect to t. Price is changing with respect to t. dp/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் என்ன கேட்டிருக்காங்கன்னா, X is the number of unit. அங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, find the rate of price is changing with respect to time when 90 units are available. X 90 இருக்கும்போது dp/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. And the supply is increasing 15 unit per week. ஸோ இப்ப இது என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்றேன்னா, இது எப்படி எழுதலாம்னா, யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? X இங்க. அப்ப dx. வீக் அப்படின்றது டைம் dt. ஸோ dx/dt குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்ப எனக்கு dp/dt வேணும்னா, இங்க இருக்கிற pய ஃபுல்லா நான் செப்பரேட் பண்ணணும். அதனால p யோட வேல்யூவ மட்டும் வச்சுட்டு, மத்த வேல்யூ மட்டும் ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது 2ல இருந்து என்ன காமனா எடுத்துக்கலாம்னா, pய காமனா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. x + 3. ஓகேவா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட்டிங் p வித் ரெஸ்பெக்ட் டூ t. இப்ப இது UBV மெத்தட்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் v வச்சுக்கலாம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 16 மைனஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிவைடட் பை x + 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஓகேக்கா. இப்ப என்ன பண்ணலாம்? 16 இத வந்து நெக்ஸ்ட் இது சாரி இப்ப இது பண்ணிட்டோம். நமக்கு t ய வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணா x வச்சு இல்ல. அதனால ஃபைனல் என்ன பண்ணா ஒரு dx/dt போடுறோம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்ப இந்த டெர்ம்ல நம்ம குடுத்துருக்க டேட்டாவ ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு x வந்து 90ன்னு குடுத்துட்டாங்க. x = 90 and dx/dt = 15ன்னு குடுத்துருக்காங்க. 15. இத ஃபுல்லா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? 90 + 3 93 93 into × 16 16. minus 16 into x. 90ய 16 ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பிராக்கெட் 16 into 90 dx/dt னா into 15. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 90 இது 2யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 1488 வரும். மைனஸ் இத ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 144 வந்துச்சுக்கா. ஆமா. 144 and 0. இதோட 234 ஆட் பண்றோம். 1674. into 15. ஓகே. நெக்ஸ்ட் இது 2யும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 186 வரும். சார் ஆமா. into 15 by 93 ஸ்கொயர். 93. ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இப்ப என்ன ஓகே. பண்ணணும்னா, இப்போ 93 2 டைம்ஸ் போட்டா 186 வரும். 1 into 93 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்ப அகைன் 3 டேபிள் கேன்சல் பண்ணா 5 3s are 15 31. இப்ப 10/31 அப்படின்னு வரும். 31. ஓகேவா?
இப்ப இது என்ன அக்கா பண்ணலாம்? 186 மைனஸ்ல வரும் போலக்கா 167 1674 பிளஸ் மைனஸ் தானக்கா அது ஓகே, ஓகே. ஓகே. வெரி குட். இப்ப இத டிவைட் பண்ணி நம்ம எழுதணும். ஆ 31 வெளிய 10 சாரி. உள்ள 10 வெளிய 31. ஸோ டாட் வைக்கிறோம் 0 போடுறோம். 3 டைம்ஸ் வரும் 93 plus 7 70. 2 டைம்ஸ் வரும் 62. ரிமைனிங் 80. 2 டைம்ஸ் 62. ஓகேவா? அப்ப 0.32 மைனஸ் 0.322. 30 ஓகேவா? ஸோ அப்போ ருபீஸ் நெகட்டிவா இருக்கு. நோ ப்ராப்ளம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரேட்டட் பிரைஸ் டிக்ரீசிங் அப்படின்றது 0.32 ரூபீஸ் பெர் வீக். அவ்வளோதான். இது டிவைட் பண்ணி தான் எழுதணுமாக்கா இது ருபீஸ் எழுதணுமா புரியலடா. இந்த 10/31 டிவைட் பண்ணி தான் எழுதணுமான்னு கேக்குறேன்க்கா ஆமா. நீ 10 பை ஆன்சர் டிவைட் எழுதும்போது பண்ணாம எப்படி ஆன்சர் கரெக்ட்டா 0.32ன்னு சொல்ல முடியும்? ஓ! அப்படி சொல்லி அப்படியே வச்சுக்கலாமான்னு கேட்கறியா? ருப்பீஸ்னா இந்த மாரி ஆ ஃபிராக்ஷனல் ருப்பீஸ் இருக்காதுல்ல. ஆமா ஆமா ஓகேக்கா அதனால ரூப்பீஸ் டிக்ரீசிங் அமௌண்ட் ரேட் ஓகேக்கா at which price decreasing rupees 0.32 per week. rupees per week. ஓகேவாடா? ஓகேக்கா ஓகே. அப்புறம் இதையே செஞ்சுக்கோ. சால்வ் பண்ணிக்கோ.